அடிலான் தேர்தல் ஜனநாயக முதிர்ச்சியின் பிரதிபலிப்பாகும் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். அடிலான் கட்சி தேர்தல் புதிய தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தளம் மட்டுமல்ல, அதன் தொடக்கத்திலிருந்தே நீதி சீர்திருத்த கொள்கைகளை நிலைநிறுத்தும் கட்சியின் ஜனநாயக முதிர்ச்சியின் பிரதிபலிப்பாகும். இந்த தேர்தல் கட்சி உறுப்பினர்களிடையே அடிமட்ட வலிமை ஒற்றுமையின் வெளிப்பாடாகும். கட்சி தேர்தல் என்பது எங்களுக்கு புதிதல்ல. அடிலான் என்பது மாறுபட்ட கருத்துக்களை கொண்டாடும் ஒரு சீர்திருத்த கட்சி. இருப்பினும் இதில் மிக முக்கியமானது என்னவென்றால், மடானி மலேசியா உருவாக்குவதில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையில் நாம் ஒற்றுமையாக இருப்பதுதான். இந்த தேர்தலை அனைத்து உறுப்பினர்களும் வேட்பாளர்களும் வரவிருக்கும் மாநில பொது தேர்தல்களுக்கு தயாராகும் வகையில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். ஆகையால் இதை ஒரு வாய்ப்பாக கருதி கட்சி தொடர்ந்து ஜனநாயக செயல்முறைகளை கொண்டாடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கட்சி தேர்தலில் உதவித் தலைவர் வேட்பாளரான டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார்.